ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு எதை காண்பிப்பது என்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. நாம் உள்ளார்ந்த மனிதன் அவருக்குள் மகிழ்ந்து அவருக்குள் சந்தோஷமாக இருப்பதை காண்பிக்கிறது. மேலே இந்த மாம்சத்தில் என்ன காரியங்கள் சம்பவித்தாலும் ஆனால் நாம் ஆண்டவருக்குள் சந்தோஷமாக இருப்போம் என்றால் அது மிகுந்த பலனாய் இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இன்னல்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துயரங்கள், வேதனைகள் வந்தாலும் சரி, நாம் உள்ளார்ந்த மனிதன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த வசனத்தை எழுதும்போது கூட பவுல் அந்த பிலிப்பியர் பட்டணத்துக்கு எழுதும்போது கூட இவர் சிறைச்சாலையில் நின்று இந்த வசனத்தை எழுதுகிறார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய அன்பை பவுல் எவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறைச்சாலை வாழ்க்கை என்பது எப்பேற்பட்ட வாழ்க்கை? அடிமைத்தனத்தின் ஒரு வாழ்க்கை, சுதந்திரமாக எங்கும் செல்ல முடியாத வாழ்க்கை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நாம் உள்ளார்ந்த மனிதன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்குள் அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 குறிப்பிடப்பட்டது போல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்ற வசனத்தை நாங்கள் பார்த்தோம். அப்பா, எங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் உமக்குள் சந்தோஷப்பட்டு உமக்குள் மகிழ்ந்து உமக்குள் களி கூற நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை இரக்கம் செய்து எங்களுக்கு ஆசீர்வதிங்க. அப்பா, எங்களுக்கு தேவையானதை அனைத்தும் நன்மையாய் முடிசூட்டுகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பமும் ஜெபங்கள் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். God bless you. God bless you. God bless you.